ஹாய், வெல்கம் டு இம்ரானா கிச்சன். இன்றைக்கி இம்ரானா கிச்சனில் ஒரு சிம்பிளான ப்ரான் ஃப்ரை எப்படி செய்கிறது சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வடை சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு க்யூப் சைஸ் அளவு பட்டரை மெல்ட் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா உருகினதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சோம்பு ஆட் பண்ணி பொரிய விட்டுருவோம். அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க இறாலை ஒரு கை நிறையா இறால் எடுத்து பட்டர்லேயே போட்டுருவோம். இது கூட இறாலுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடலாம். அந்த பட்டர்லேயே இறால் நல்லா வதங்கட்டும். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு பெப்பர் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாம். இதுலேயே நல்லா இறால் வெந்து வந்துடும். அந்த இறாலில் உள்ள தண்ணி அந்த பட்டர்லேயே இறால் நல்லா வெந்து வந்துடும். கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இப்போ இறால் நமக்கு நல்லாவே வதங்கி வெந்துருச்சு. கூட இருக்கிற தண்ணி மட்டும் நல்லா வற்ற வச்சுருவோம். நல்லா தண்ணியெலாம் வற்றி இப்போ எண்ணெய் பிரிஞ்சு நல்லா ஃப்ரை ஆகிருக்கு பாருங்கள். பார்க்கும்போதே தெரியும் எண்ணெயிலே இறால் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. நம்ம வெந்திருக்காங்கிறதையும் ஒரு தடவை இறாலை கட் பண்ணி செக் பண்ணிக்குவோம். இப்போ நல்லா வெந்திருக்கு. கடைசியில் ஃபைனல் டச்சாக ஒரு 1/2 லெமன் ஜூஸில் கொஞ்சமாக புழிஞ்சு விட்டுட்டு கறி லீஃபும் கொத்தமல்லி லீஃபும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருவோம். இதோட ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்கும். இப்போ நல்லா வதங்கி நமக்கு பார்க்கும்போதே ரொம்ப டெம்ட் ஆகிற மாதிரி நமக்கு இப்போ இறால் ஃப்ரை சூப்பராக சிம்பிளாக ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். இதை அப்படியே வெறுவாயில் கூட அப்படியே சாப்பிட்டுக்கலாம், இல்லை ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். Thanks for watching. Bye. Take care.